Daily. Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சிறுமியை தெருநாய் துரத்தி கடித்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆவத்திபாளையம் சுபாஷ் நகரைச் சேர்ந்த சரவணகுமார் என்பவரின் மகள் திவ்யதர்ஷினி சாலையில் நடந்து சென்றபோது அவரை துரத்திச் சென்ற தெருநாய் அவரது கை, கால் என பல்வேறு இடங்களில் கடித்து குதறியது. இதில் படுகாயமடைந்த சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இதையறிந்த பொதுமக்கள் தெருநாய்களை கட்டுப்படுத்த கூட தீய சக்தி திமுக அரசுக்கு திராணி இல்லையா என ஆவேசப்படுகின்றனர். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் ஜிபே, போன்பே உள்ளிட்ட பண பரிவர்த்தனை செயலிகள் மூலம் மட்டுமே டிக்கெட் வழங்கப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ரயில் நிலையத்தில் தினந்தோறும் 7 லட்சம் ரூபாய் அளவிற்கு முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படும் நிலையில் கடந்த சில நாட்களாக ரயில்வே டிக்கெட் கவுண்டர்களில் ஜிபே, போன்பே உள்ளிட்ட பண பரிவர்த்தனை மூலமாக மட்டுமே டிக்கெட்டுகள் வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் பாமர மக்கள் டிக்கெட் எடுக்க முடியாமல் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் பணம் வாங்கிக் கொண்டு டிக்கெட் வழங்கும் நடைமுறையை மீண்டும் கொண்டுவர வேண்டுமென ரயில்வே நிர்வாகத்திற்கு பயணிகள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் பணிகள் நிறைவடையாமல் அவசரமாக பொது கழிப்பிடங்கள் திறக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் அவதியடைந்துள்ளனர். உதகை அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் புதிதாக பொது கழிப்பிடங்கள் கட்டப்பட்டு வந்தன. இந்நிலையில் கட்டுமானப் பணிகள் நிறைவடைவதற்கு முன்னரே அவசரமாக உதகை நகராட்சி ஆணையர் மற்றும் திமுக நகர்மன்ற தலைவர் ஆகியோர் திறந்து வைத்தனர். அன்றே பொது கழிப்பிடங்கள் மூடப்பட்டதால் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகினர். கட்டுமானப் பணிகளை விரைந்து முடித்து பொது கழிப்பிடங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர்.